அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது? கனவு கோட்டையை கட்டி அதை பெறுவதற்கான முயற்சியில் இழந்த சக்திகள் அனைத்தையும் மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பும் நல்ல நேரம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிரக அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக நல்லதொரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நகழக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மிகவும் வலுவாக 6ஆம் இடமாகிய ரூண ரோக சத்துருஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க. சூரியன் 6ல் இருப்பது அமோகமான மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுப்பாருங்க. ஏனென்றால் பொதுவாக சூரியன் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பார். எனவே இந்த தருணத்தில் வீண் அலைச்சல், சிரமம், ஆரோக்கிய தொல்லைகள் போன்ற அனைத்தும் உங்களை விட்டு விலகும். குறிப்பாக கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து விடுதலை அடைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக சூரியனின் அமைப்பு காரணமாக கிடைக்க பெறுவதற்கான ஒரு சூழ்நிலை சிம்மராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது வருமானம் இல்லை, வேலை இல்லை என்றால் நிச்சயமாக 2, 6, 10, 11 ஆகிய இடங்கள் வலுவிழக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க. ஆனால் அதில் ஒரு இடமான 6ஆம் இடத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறார் சூரியன். உத்தியோகத்துறை வருமானத்திற்கு சற்று கூடுதல் அதிகாரம் கொண்டவராகவும் பார்க்கப்படுகிறார் சனி பகவானும். இந்த தருணத்தில் சப்தமத்தில் வீற்றிருப்பதால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. எனவே 6ல் நிலை கொண்டிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சூரியனின் அமைப்பு காரணமாக அமோகமான மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும். கனவு கோட்டையை கட்டி அதனால் இழந்த சக்திகள் அனைத்தையும் மீட்டு மீண்டும் தங்களுடைய இலக்கை புதிதாக துவங்குவதற்கான வாய்ப்பும் அந்த இலக்கை அடைவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களும் நிறைந்த வாரமாக அமைகிறது என்பதை ராசியின் அதிபதியான சூரியன் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது குடும்பத்தில் மூத்தவர்களுடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி செயல்படுவதால் பல்வேறு விதமான சங்கடங்கள் தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. உறவு முறைகளில் ஏற்பட்டு வந்த மனக்கசப்பு, மன சங்கடம், மன அழுத்தம், வேதனை போன்ற அனைத்திற்கும் நல்லதொரு மாற்றமும் ஒரு ஒற்றுமையும் பிறக்கக்கூடிய இனிமையான தருணமாக மாறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. அதிலும் குறிப்பாக எந்த ஒரு செயலை செய்தாலும் சற்று பதட்டத்துடன் படபடப்புடன் செய்த ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக மாற்றம் ஏற்பட்டு அனைத்து விதமான பணிகளையும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்றால் அதில் சந்தேகமே இல்லை. பல தடைகள், ஏமாற்றங்கள் போன்ற அனைத்திலும் நல்லதொரு மாற்றம் ஏற்பட்டு முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. அது மட்டுமல்லாது பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்தில் 3 கிரகநிலைகள் இணைந்து சஞ்சரிக்கின்றன. செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆகிய 3 கிரகநிலைகளும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய மன அழுத்தம், ஏமாற்றம், எரிச்சல் போன்றவற்றில் நல்லதொரு மாற்றம் ஏற்படுகிறதுங்க. அதிலும் குறிப்பாக உணர்ச்சி வசப்படுதல், குற்ற உணர்ச்சி சூழ்ந்த சூழ்நிலை போன்ற அனைத்திலும் நல்லதொரு மாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் அவற்றிலிருந்து விடுபடுவதோடு மட்டுமல்லாது நினைத்த காரியங்களை சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒரு தருணமாக மாறுவதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கின்றன 3 கிரக நிலைகள் 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால். அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வையும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறதுங்க இந்த 3 கிரகநிலைகளின் மீது. எனவேதான் குரு மங்கள யோகம், குரு சுக்கிர யோகம், குரு சுக்கிர மங்கள யோகம் என பல யோகங்கள் நிறைந்த ஒரு வாரமாக பார்க்கப்படுகிறது. பல அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் வாழ்வில் நிறைந்து பெறுவதற்கான சந்தர்ப்பம் உருவாகக்கூடிய ஒரு வாரமாக பார்க்கப்படுகிறது. எனவே கூடுதலாக செலவு அதிகரித்தாலும் கூட அந்த செலவுகளை சமாளித்து வரவை பெருக்கிக் கொள்ளக்கூடிய, உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறதுங்க. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நல்லதொரு மாற்றம் ஏற்படுகிறது. அவர்கள் தவறுகளை உணர்ந்து கொண்டு உங்களுக்காக சரியான முடிவை எடுப்பதற்கான வாய்ப்பும் யோகமும்
நிறைந்து கிடைக்கிறதுங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு. எனவே இந்த தருணத்தில் விலகி இருந்த ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக மாற்றம் ஏற்பட்டு இணக்கம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகிறது. கணவன் மனைவியோ அல்லது தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக மனக்கசப்பு குடும்ப சங்கடங்கள் என எந்த காரணமாக இருந்தாலும் அவை நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உங்களது இலக்கை அடைவதற்கான புதிய சந்தர்ப்பங்களும் உருவாகிறது என்பதை தெளிவாக சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றன. இந்த 3 கிரக நிலைகள் 5ல் சஞ்சரிப்பதால் அது மட்டுமல்லாது சந்திரன் மிக வலுவாக இந்த வாரத்தின் துவக்கத்தில் லாபத்தில் வெற்றிருக்கிறாருங்க. அதற்கு பிறகு விரயம் ஜென்மம் என 3 இடங்களில் மாறி சஞ்சரிக்க போகிறார். சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தின் துவக்கத்திலிருந்தே நல்லதொரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. சந்திரன் லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் பல்வேறு வகையான புதிய தொழில் மற்றும் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். தடைபட்ட காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. வீட்டிற்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை சரிவர செய்வதற்கான வாய்ப்பும் பல்வேறு வகையில கட்டுப்பாடுகள் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் கட்டுப்பாடுகளை தகர்த்தெறிந்து அனைத்திலும் முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பும் நிறைந்து கிடைக்க போகிறது. இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இதை விட மிக வலுவாக 9ல் சஞ்சரிக்கிறாருங்க குரு. 9ல் இருப்பதால் எப்பேற்பட்ட சவால் நிறைந்த காரியங்களும் சாதகமாக மாறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் நிச்சயமாக மாறும். பல காரிய தடைகள் விலகி முன்னேற்றம் நிறைந்து வருவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக 9ல் வீற்றிருக்கக்கூடிய குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. பல்வேறு வகையில் பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்றால் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் ஒப்பிடுகையில் கம்பாரிசன் செய்கையில் இந்த பிரச்சனையானது ஏற்படுகிறது. மதிப்பெண், படிப்பு, வேலை, உறவு, தொழில் என எதுவாக இருந்தாலும் அதில் ஏற்பட்டு வந்த ஒப்பிடுகையில் நல்லதொரு மாற்றம் ஏற்படுகிறதுங்க. எனவேதான் பிடிவாதங்கள் தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றம் என்ற வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமையும். அதே சமயம் இந்த தருணத்தில் கவனமாக இருக்க வேண்டிய தருணமாக பார்க்கப்படுவது ஏனென்றால் சப்தமஸ்தானமாகிய 7ல் சனி இருக்கிறாருங்க. 7ல் சனி இருப்பது கண்டச்சனியாக இருப்பது சில தவறான தொடர்புகளை சந்திப்பதற்கான வாய்ப்பும் தவறான தொடர்புகள் மூலமாக சில தேவையற்ற பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பும் உருவாகிறது. எனவே கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாது அஷ்டமத்தில் ராகு நிலை கொண்டிருக்கிறார். தனஸ்தானத்தில் கேது நிலை கொண்டிருக்கிறாருங்க. இந்த கிரக நிலைகளின் அமைப்பு அதிலும் குறிப்பாக அஷ்டம ராகுவால் பல்வேறு வகையான காரிய தடைகளையும் வீண் அலைச்சலையும் தேவையில்லாத மன வருத்தத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக இருக்கிறது. எனவே அஷ்டம ராகுவின் அமைப்பு காரணமாக எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து சிந்தித்து செய்ய வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்.